டு ஷேர்ஸ் கி துனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பானிபூரி. பானிபூரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 to 6 hours பிஃபோரே ஊற போட்டுருங்க. ஊற போட்டு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு பட்டாணி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் 250 கிராம் பட்டாணி எடுத்துருந்தேன். அதுக்கு 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டும் அண்ட் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் குக் ஆகிடக்கூடாது, இல்லாட்டி உங்கள் பட்டாணி ஃபுல்லாக குழஞ்சிரும். இந்த பட்டாணி குக் ஆகிற பிட்வீனில் நம்ம பானி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெடி பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு ஹாஃப் போர்ஷன் டேட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் ஹாஃப் போர்ஷன் ஜாக்ரி வெல்லம். டேட்ஸில் உள்ள சீட்ஸை எடுத்துகிட்டு பாயில் பண்ண விடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகி அது கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்தமாதிரி நல்லா பாயில் ஆகி இது கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணுறப்ப எதுவும் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம். இருக்கிறத அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த பேனில் நீங்கள் ஆல்ரெடி பாயில் பண்ணியிருந்தீங்களோ சேம் அதுலேயே அந்த கிரைண்ட் பண்ணியிருக்க பேஸ்ட்டை போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா இந்தமாதிரி பாயில் பண்ணோடனே ஆஃப் பண்ணிங்க. ஸோ இந்த பாருங்கள் இந்தமாதிரி நல்லா திக்கானோடனே மிட்டை பானி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பானிபூரிக்கு மீனான பானி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு புளியை ஃபஸ்ட்டு ஊற போட்டுருங்க. தென் கிரைண்ட் பண்ணுறதுக்கு இஞ்சி கொஞ்சம், மல்லி, புதினா, க்ரீன் சில்லி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ உரப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஜீரா 1/2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். அண்ட் பிளாக் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி இந்தமாதிரி திக் பேஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. புளி ஊற வச்சுருந்த அதை கரைச்சி தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதோட பல்ப் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கிரைண்ட் பண்ணியிருக்கிறத டேரெக்டாக அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பானிபூரியோட பானி ரெடி ஆகிடுச்சு. செக் பண்ணிக்கோங்க சால்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. தென் நம்ம குக் பண்ண வச்சுருந்த பட்டாணி வெந்துருச்சான்னு குக் ஆகிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா குக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி அதில் இருக்க பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிடக்கூடாது, இல்லாட்டி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடல மாவு எடுத்து குக் பண்ணியிருந்தோம்ல நம்ம பட்டாணி அந்த தண்ணியை கொஞ்சமாக இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டாணியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு வேறு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அது கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணால் போதும். ஸோ பட்டாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்ஸில் இருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பானிபூரி பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரியை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பூரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சே பூரியை ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸோ இந்தமாதிரி பூரி உங்களுக்கு ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கி ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரெடிமேட் பேக்கெட் கூட வாங்கிக்கோங்க. இல்லைனா உங்கள் வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி பூரி மேக் பண்ணலாம். அது எப்படி மேக் பண்ணுறது தனியாக வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட பானிபூரி ஈஸி அண்ட் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடியாக இருக்குது. இது பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்கா, வாங்க சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ள பானிஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.